அப்பா அம்மாவும் கடைசி வரைக்கும் என்கிட்ட பொண்ணை யாருன்னு சொல்லாமல் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பாரு, அவள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. ஓ, அது மட்டும் இல்லைடா சந்திரு, தாராவை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலடா. கடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்குது. சூப்பர் வினய். ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபை பத்தி இவ்ளோ பேசுறத பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. பொதுவாவே பசங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட பொண்டாட்டியை பத்தி குறையாதான்டா சொல்லுவாங்க. டேய், என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணை பற்றி நான் தப்பாக பேசுவேண்ணா? அப்படிலாம் பேசினேன்னு வச்சுக்கோயேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன்டா. அவள் என் வாழ்க்கையில் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. அது மட்டும் இல்லை, என் மேலே அவள் ரொம்ப பாசமாக இருப்பா. எனக்கே தோணும் சம்டைம்ஸ், நாம் என்ன பெருசாக பண்ணிட்டோம் இவளுக்கு, ஏன் நம்ம மேலே இவ இவ்வளோ அன்பு பொழிகிறான்னு. இந்த காதலுக்கு நான் ஒருத்தானான்னு எனக்கே தோணும். அவ ஒரு டிவைன் பீஸ் ஆஃப் லவ். பரவாயில்லடா. இது வரைக்கும் கல்யாணம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணவங்கள தான் நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மச்சான், நீ தான் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருக்க. அதுக்கு காரணம் எனக்கு கிடைச்ச லைஃப் பார்ட்னர். சந்துரு, நீ கவலைப்படாதடா, எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உனக்கும் கிடைப்பாங்க. அட போடா வினய், எனக்குலாம் அந்த நம்பிக்கையே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சாலே கடுப்பா இருக்குடா. அரேஞ்ச் மேரேஜ்லாம் எப்படிடா செட் ஆகும்? டேய், நீ ஏன்டா முன்னாடியே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஃபீல் பண்ணாத, சரியா? பாப்போம். நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிடும்ல. அம்மா, அம்மா. ஆ என்னங்க? மித்ரா ரெடி ஆயிட்டாளா? இல்லங்க, காலையிலேயே கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. என்ன உமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க? சொன்னா எங்க கேக்குறாங்க? உடனே வரேன்னு சொல்லிட்டு போனாலுங்க, இன்னும் வரல. சரி சரி, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. ம். நான் போய் ஊர் எல்லையில நின்னு அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ, ஆ, ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? அந்த குணாலன் ஊர்ல இல்ல தானே? அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். ஏதோ கேஸ் விஷயமா மதுரை ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கானா. அவன் வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆயிரும்னு சொன்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஆள் ஊர்ல இருக்கிற மாதிரியே தெரியல. ஏங்க, அவனை நம்ப முடியாதுங்க. எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்குமே தெரியாது. விஷயம் கேள்விப்பட்டு கடைசி நேரத்துல கூட வந்து தகராறு பண்ணிட போறான். அதுதான் எனக்கும் யோசனையா இருக்குமா. மாப்பிள்ளை வீட்டுல குணாலம் பிரச்சனை பண்றத பத்தி முன்கூட்டியே சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது. என்னங்க நீங்க நீங்க வேற அவசரப்பட்டு எதையும் உளறி தொலைச்சிடாதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? எதுக்கும் இன்னொரு தடவை அந்த குணாலன் எங்க இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ம், சரி. தாயே வகரகாளி, என் மக கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதாமா வழி காட்டணும். என்னடி சும்மா உத்து உத்து பாத்துட்டே இருக்க? இல்லக்கா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வெளிநாடு போயிடுவ. அப்போ நினைச்ச நேரம்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதான். ஏய், பொண்ணு தானடி பார்க்க வராங்க. என்னமோ நான் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போற மாதிரி பேசுறேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும்? இல்லக்கா, நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் உன் கூட பழைய மாதிரிலாம் இருக்க முடியாதுல்ல. என்ன தாரணி இப்படி எல்லாம் பேசுற? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. அம்மாவோட சேர்ந்து சேர்ந்து நீயும் ஓவரா கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. தாரிணி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம 2 பேருக்கும் நடுவுல வராத மாதிரி தான் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆ, என்ன? பண்ணிப்பேன் இனிமே. ஓ,
அதெல்லாம் வேணாம்க்கா. நீ நல்லா இருந்தா போதும், அதான் எனக்கு வேணும். உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்னு மட்டும் பாரு. அடேங்கப்பா, பெரிய மனுஷிடி நீ. சரி சரி, நீ இங்கே உட்காந்துட்டு நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். நானும் வரேன். நான் அடி பிரதட்சணம் பண்ண போறேன் 27 தடவை. வரியா? 27 தடவையா? நான் வரலப்பா, நீயே போயிட்டு வா. என்ன மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கணும்னு வேண்டுதலா? ஆமா, அப்படியே ஒண்ணு போட்டன்னு வெயி. சரி, இது புடி, நான் வந்துடுறேன். அம்மா தாயே, கண்ணு முன்னு தெரியாம ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன். இதுல இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். ஏங்க, இங்க ராஜேந்திர வீட்டுக்கு எந்த வழியா போகணும்? என்ன கேட்டீங்க? ராஜேந்திர வீட்டுக்கு எந்த வழியா போகணும்னு கேட்டேன். ராஜேந்திரனா எந்த ராஜேந்திரன் கேக்குறீங்க? தெருவுக்கு 4 ராஜேந்திரன் இருக்காங்க. அதுல எந்த ராஜேந்திரன் உங்களுக்கு வேணும்? வாங்க. எங்க ஒரு தடவை போன் அடிச்சு பாருங்க. இத பண்றமா? சீக்கிரம். இதோ வந்துட்டாங்க. வாங்க சம்மந்தி. வணக்கம். வணக்கம். வாங்க 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 மாப்ள. வணக்கம். அட நம்ம தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வினய் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தம்பி எனக்கு நல்லா தெரியுமே. தம்பி கல்யாணத்துல நான் தான் சமையல் கான்ட்ராக்டர் வேலைக்கு போயிருந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப பிரமாதமா கல்யாணம் நடந்துச்சு. எல்லாம் ஒத்து வரட்டும், நம்ம பசங்க கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். இங்க இந்த தம்பியை பார்த்ததுமே எனக்கு பாதி பதட்டம் குறைஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் உறவுக்காரங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க மருமகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம். பேசிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாப்பிள்ளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்ப உங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் என் பொண்ணை இவருக்கு கட்டி கொடுக்கலான்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க பயப்படவே வேண்டாம் சார், பையனுக்கு நான் கேரண்டி. நீங்க பயப்படாம கட்டி கொடுங்க, நல்லா பார்த்துப்பான். சந்துரு, ஆக்சுவலா உங்க மாமனாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான்டா. சாரோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி, நீங்க என் மகளை கோவில் திருவிழால பாத்தீங்க தானே? அட எங்க சார் பார்த்தேன், ஏதோ கூட்டிட்டு வரட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இன்னைக்குதான் மாப்பிள்ளை கூட சேர்ந்து பார்க்கணும்னு இருக்கு போல. ஒரு நிமிஷம் தம்பி. உமா, சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கூட்டிட்டு வந்துருவேன். நீ அதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிரு. என்ன? சரிங்க. சரி, பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்லு. சொல்லிடுறேங்க. சரி, நான் உடனே வந்துடுறேன். வச்சிட்டா? சரிங்க. சரிம்மா. சமதி, கிளம்பலாமா? ஆமா, பொண்ணு எங்க போயிருக்கா? அது பொண்ணுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அதான் அவளும் அவ தங்கச்சியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இந்நேரம் வந்திருப்பாங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க. சரி போலாம். போலாம். ஏய் வண்டி நிறுத்து மச்சான். ஏய் ஏண்டா? நிறுத்து. என்ன? இந்த பக்கம் போலாம். ரைட் சைடா? ஏய்
பொண்ணு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா தான்டா வழி இருக்கு. மச்சான் நேரா போனா பொண்ணு வீட்டை தான் பார்க்க முடியும், ரைட்ல போனா பொண்ணையே பார்க்கலாம்டா. ஆ? என்னடா சொல்ற? டேய் மச்சான், அவர் தான் சொன்னார்ல பொண்ணு கோயிலுக்கு போயிருக்குன்னு, அங்க போய் பாத்துருவோமே. பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறோம், வீட்ல பாக்குறத விட கோயில்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ம். டேய், உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும்னு பார்த்தா நீ அதை லவ் மேரேஜ் ஆக்கிடுவ போல இருக்கே. பயங்கரமான கேடுதான் பண்ணி. மேரேஜ்லாம் இல்ல, பொண்ணை இப்பயே நல்லா பார்த்துட்டா வேணான்னு சொல்றதுக்கு காரணம் ஏதாவது யோசிக்கலாம்ல, அதுக்கு தான். அட பாவி. போ மச்சான். சரி, எனக்கு ஏதோ சொல்ற. மித்ரா, எப்படிமா இருக்க? எப்பமா வந்த? நேத்து காலையில வந்தேன். ஓ, நல்லதுமா. ஊர்ல வந்து இறங்கின கையோட சாமியை பார்க்க வந்துட்ட, ரொம்ப நல்ல விஷயமா. நம்ம ஊர் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். உண்டம்மா. என்னம்மா அர்ச்சனையா? ஆமா சாமி. அக்காவும் தங்கச்சியும் லட்சுமியும் சரஸ்வதி மாதிரி வந்து அர்ச்சனைக்கு நிக்கிறீங்க. என்னம்மா, வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா சாமி, அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, அப்ப பெரிய விசேஷம் தான். ராஜேந்திரன் முதல் கடமையை செஞ்சு முடிக்க போறாரு. அர்ச்சனை யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறமா. அம்மா தாயே, நான் என்ன மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லி ஆறுதல் பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படியாவது சமாளிக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சாமி, பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு எங்க அக்காவை புடிச்சு போயிடணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அக்கா வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு நீதான் அருள் புரியணும். தன்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஏதோ அசம்பாவிதம் நடக்க போறதா அம்பாள் இந்த அழுகுன தேங்காய் மூலமா எச்சரிக்கிறா. என்ன நடக்க போகுதோ அந்த அம்பாளுக்கு தான் வெளிச்சம். எது நடந்தாலும் இந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். இந்த உலகத்தை ஆள்ற அந்த அம்பாள் அதுக்கு வழியை காட்டணும். நீங்க மனசுல வேண்டிக்கிட்டத அம்பாள் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாமா. அக்கா, டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட போறாங்க. இருடி, கோயில சுத்திட்டு போலாம். மறுபடியுமா? ஏய் அக்கா, கோயிலுக்கு வந்தா முழுசா மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டு போகணும். அதை விட்டுட்டு இப்படி அரைகுறையா பாதியிலேயே விட்டுட்டு போக கூடாது. வா, கோயில ஒரு 3 சுத்து சுத்திட்டு போலாம். இப்பதானக்கா 27 தடவை சுத்தின, மறுபடியும் எதுக்கு 3 தடவை? அது சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி, இது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம். வாடி போலாம்.
ஏய் கோயில்ல போன் பேசாத, வெளியே போய் பேசிக்கலாம். அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாக்கா போலாம். சரி போலாம் வா. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அக்கா 3 சுத்து தான் சுத்தி முடிச்சாச்சுல, வா போலாம். ஏய் சாதாரண வேண்டுதல்னா 3 சுத்து சுத்தினா போதும்டி. ஆனா இது எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டோம்ல, அதனால இந்த வேண்டுதல் ஸ்பெஷல். 5 சுத்து சுத்தணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன்னா நீ என் கூட சுத்தி வா, இல்ல உனக்கும் கல்யாணம் ஆகாது. என்ன சொல்ற? பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி 5 சுத்து சுத்தலாம். வா. அக்கா 5 சுத்து முடிஞ்சிருச்சுக்கா, வா வீட்டுக்கு போலாம். அம்மா மறுபடியும் போன் பண்ணிட போறாங்க. கரெக்ட் தான். கோயில இத்தனை சுத்து சுத்தி வந்ததுல கால் வலிக்குது. 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிடலாம் வா. அக்கா அம்மாட்ட நான் தானே திட்டு வாங்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துருவாங்க. அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்கக்கா, வா போலாம். ஏய் நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா என்ன, வெயிட் பண்ணிட்டோம் விட. பேசாம நீ வந்து உட்காரு வா. அக்கா எனக்கு என்னமோ நீ வேணுங்கனுமே டிலே பண்ண மாதிரி தோணுச்சு. டியூப் லைட். இப்பதான் நீ இதையே கண்டுபிடிச்சியா? என்னக்கா சொல்ற? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடி. இது என்ன நான் மூடியா மறைக்கிறேன்? அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். ஏன்க்கா கல்யாணம் வேணான்ற? அம்மா சொல்ற மாதிரி சென்னையில யாரையாவது லவ் பண்றியா? ஆமா, நான் இருக்கிற நிலைமையில லவ் பண்றேன். அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அப்படி பேசாத. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தாரணி, நீ முதல்ல நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு வா. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். அக்கா நீ எனக்காகலாம் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். பேசாம இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மலேசியால போய் செட்டில் ஆகுற வழிய பாரு. இந்த வயசுல கல்யாணம் பண்ணாதான்க்கா லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியும். அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அக்கா 5 நிமிஷம் ஆச்சு, வா கிளம்பலாம். விட மாட்டியே. சரி வா போலாம்.